அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேர் டிட் த நெகோசியேஷன்ஸ் ஃபார் காசா சீஸ் ஃபயர் டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கத்தாரில் தான் நடந்திருக்கும். ஆக்சுவலி சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இன்னைக்கு 19th ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த சீஸ் ஃபயரை மீடியேட் பண்ணது யார் அப்படின்னா, ஒன்று கத்தார், இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொருத்தவங்க ஈஜிப்ட், சரிங்களா? ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் இந்த சீஸ் ஃபயரை மீடியேட் பண்ணியிருக்காங்க. சீஸ் ஃபயர் பிட்வீன் இஸ்ரேல், ஓகேங்களா, இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ். அடுத்தது, வாட் இஸ் இந்தியாஸ் பிளேஸ் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் பிளேஸ் இன் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இந்தியா வந்து வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ, பாரத் குளோபல் மொபிலிட்டி எக்ஸ்போ அப்படிங்கிறது நமக்கு நியூ டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. அதில் வச்சு வந்த இன்ஃபர்மேஷன் தான் இது, சரிங்களா? அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு ஹாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் 2036 ஒலிம்பிக்ஸை நடத்துறதுக்காக நம்ம பிட்டிங் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இன்கேஸ் நமக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அகமதாபாத்தில் தான், குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2036 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர், சரியா? அடுத்தது, பூ ஆதார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பூ ஆதார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு பூ ஆதார், எப்படி ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி ஒரு லேண்டுக்குன்னு ஒரு ஆதார் நம்பர், சரிங்களா? ஸோ இது எவ்வளோ டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 14 டிஜிட் நம்பராக இருக்கும் பூ ஆதார் அப்படிங்கிறது, ஓகேவா? பூ ஆதார் அப்படிங்கிற 14 டிஜிட் நம்பர் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2021 இந்த பூ ஆதார் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இந்த ஸ்கீமும் ஸ்வமித்வா ஸ்கீமும் கிட்டத்தட்ட ரிலேட் ஆன ஸ்கீம் தான். சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இருக்கும். இந்த ஸ்வமித்வா ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை சர்வே பண்ணி நமக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த கார்டை வச்சு நம்ம பேங்க்ல லோன் வாங்கிக்க முடியும், சரியா? அதான் ஸ்வமித்வா ஸ்கீம். இந்த யூஎல்பின் பூ ஆதாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, லேண்டை மட்டும் ஒரு ஐடி, அந்த லேண்டுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அடுத்தது, நேஷனல் கேர்ள் சைல்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா January 24, சரியா? கேர்ள் சைல்ட் டே January 24. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.